ஹாய்! இன்னைக்கு ஒரு சின்ன மினி விளாக் பார்ப்போமா? சின்ன மினி விளாக் அப்படிங்கிறத விட, நான் ஒரு நாள் ஃபுல்லா என்னலாம் பண்றேன் அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? வாங்க. ஆனியா? ஆச்சி! காலையில எழுந்துக்கவே மணி 10 ஆயிடுச்சுங்க. எழுந்த உடனே என்னோட ஹஸ்பண்ட் காஃபி போட்டு குடுத்துட்டு அவர் வேலைக்கு போயிட்டாரு. இதுக்கப்புறம் தான் பாப்பாக்கு, எனக்கு எல்லாமே செஞ்சு சாப்பிடணும். எனக்கு வேலை ஆகணும் அப்படின்னா, சுட்டி கண்ணம்மா இருந்தா தான் அவ அமைதியா இருப்பா. அவ அமைதியா இருந்தா தான் எனக்கு வேலை ஆகும். ஸோ, அவளுக்கு சுட்டி கண்ணம்மாவ வச்சு விட்டுட்டு, நான் என் வேலைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தாங்க சாமான் கழுவுவேன். என்னால 2 வாட்டிலாம் கழுவ முடியாது. ஒண்ணு காலையில இருந்து நைட் வரையும் யூஸ் பண்ற சாமான, நைட்டே வாஷ் பண்ணிட்டு மறுநாள் யூஸ் பண்ணிப்பேன். இல்ல அப்டின்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ற சாமான, மறுநாள் காலையில தான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா, நான் கிச்சன்லயே நின்னுட்டு இருந்தேன். 2, 3 வாட்டி வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் அப்டின்னா, என் குழந்தை முழிச்சிருந்தான்னா, எப்பயுமே அவ கிச்சன்லயே தான் இருப்பா. அதனால தான் நான் வந்து கிச்சனுக்கு வரதையே கம்மி பண்ணிப்பேன் மோஸ்ட்லி. ஏன்னா, அவ கிச்சன் வந்தான்னா, அங்க இருக்கிற கீழ ஏதாச்சும் பருப்பு, கிருப்பு, அரிசி, கிரிசி விழுந்திருந்துச்சு, காய் விழுந்திருந்துச்சு அப்டின்னா, எடுத்து வாயில போட்டுக்கிட்டே இருப்பா. நம்ம என்னதான் பெருக்கிட்டு இருந்தாலும், நம்ம சமைக்கிறப்ப, நம்ம வேலை செய்றப்ப அங்கங்க ஒண்ணு கிடக்கும் இல்லையா? அதனால நான் மோஸ்ட்லி கிச்சனுக்குள்ள வரதையே அவ முழிச்சிட்டு இருக்கப்போ தவிர்த்துப்பேன். எப்பயுமே நான் பாத்திரத்த எல்லாமே கழுவி முடிச்சேன்னா, ஒரு வாட்டியுமே அந்த சிங்க்கையும் சேர்த்து கழுவிடுவேன். அது என்னதான்னே தெரியாது எனக்கு. எப்பயுமே சிங்க் மட்டும் வந்து ஒரு மாதிரி இருக்கா மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிட்டே இருக்கும். அதனால அப்பப்ப கழுவிக்கிட்டே இருப்பேன். காலையில அவளுக்கு என்ன செஞ்சு குடுக்குறதுன்னே தெரியல. முன்னாடி எல்லாம் வந்து என்ன தோணும்னா, நமக்கு என்ன செய்றது? நமக்கு என்ன செய்றது? காலையில என்ன செய்றது? மதியானம் என்ன செய்றது? நைட் என்ன செய்றதுன்னு இப்படிதான் தோணிக்கிட்டு இருக்கும். இப்ப பாப்பாக்கு இவளுக்கு என்ன செஞ்சு குடுக்குறது? இவளுக்கு மதியானம் என்ன குடுக்குறது? இவளுக்கு நைட்டுக்கு என்ன குடுக்குறது? இவளுக்கு நடுவுல ஸ்நாக்ஸ் என்ன குடுக்குறது? ஸ்நாக்ஸா குடுத்தா பழம் என்ன குடுக்குறதுன்னு யோசிக்கிறதுலயே என்னோட மண்டை வெடிச்சிருது. இன்னைக்கு வேற என்ன குடுக்குறதுன்னே தெரியாம இவளுக்கு பருப்பு சாதம் தான் குடுக்கலாம் அப்படின்னு அரிசியும், பருப்பையும் ஊற வச்சிருந்தேன். சரி எங்களுக்கு பிரிஞ்சி மாரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா காய்கறியுமே எடுத்து வச்சேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம். பார்த்தா புதினா இல்ல. புதினா இல்லாம பிரிஞ்சி செய்றது எனக்கு அவ்வளவா விருப்பம் சரி கத்திரிக்காய், மாங்காய் இருக்கே, சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு முருங்காய் இல்லாம சாம்பார் வைக்கவே பிடிக்காது. சரி என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தேன். கடைசியில எந்த காயுமே போடாம மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் வச்சிரலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டேன். சரி மிளகாய் கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுத்துறலாம். அது நல்லாருக்கும் அப்படின்னு நினைச்சு வாழைக்காவ எடுத்தா, வாழைக்காய் பழுத்து போச்சு. வேற என்ன பண்றது? சரி உருளைக்கிழங்கு வறுத்துறலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்படி பார்த்தா நேத்து தானே உருளைக்கிழங்கு வறுத்தோம். மறுபடியும் வறுக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு, வேற என்ன காய் இருக்கு அப்படின்னு பார்த்தா பீன்ஸ் இருந்துச்சு. சரின்னு சொல்லி பீன்ஸ் எல்லாம் எடுத்து மேல வச்சுட்டு இருந்தேன். உடனே இவ வெளிய கொண்டு போய் விட்டவ டிங்கு 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 டிங்குன்னு ஓடி வந்துட்டா உள்ள. இவ இருந்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கோம். ஸ்டாண்ட் எல்லாம் வேற தள்ளி விட்டுருவா. அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி காலையில சாமான் கழுவும்போது ஸ்டாண்ட் எல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க மேடம். அதனால ஹை சேர போட்டு பக்கத்துலயே மேடம் மேல உட்கார வச்சாச்சு. மேடம் மேல உட்காந்துக்கிட்டோம். மேடம் சும்மாவே இல்ல. என்னைய நோண்டிக்கிட்டே இருந்தாங்க மேடம். பரவால்ல ஓரளவுக்கு அவ சமத்தா உட்கார்ந்திருந்தா. அந்த அளவுக்கு நான் வேலை எல்லாமே சட்டுப்புட்டு அப்படின்னு முடிச்சுட்டேன். எனக்கு ஆக்சுவலி வந்து சாம்பாரே வைக்க தெரியாது. அது நான் என்னதான் ஃபோன பார்த்து செஞ்சாலும், எனக்கு சாம்பார் அது அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் படி எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணுவேன். ஆனா ஏன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு நல்லாவே வராத மாரி எனக்கு ஒரு ஃபீல். என்னோட ஹஸ்பண்ட் அவங்களோட வீட்ல சாம்பாரே சாப்பிட மாட்டாங்க. பட் எங்க வீட்ல அவராவே கேட்பாரு. "சாம்பார் வச்சுரு. வேற வழி ரசம் வச்சுரு" அப்படின்னு சொல்லிட்டு. அவரு வேற வழி இல்லாம சாப்பிடுறாரே! அப்ப நல்லாவாச்சும் வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா எனக்கு நல்லாவே வராது. ஆனா இன்னைக்கு மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபோனெல்லாம் பார்த்து வைக்கல. ஏதோ ஒரு அளவு போட்டு ஏதோ ஒண்ணு அழகா வச்சேன். சூப்பரா வந்திருந்துச்சு. நான் மோஸ்ட்லி கிச்சனுக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரத்துல வெளிய போகவே மாட்டேன். வர்றது, வெளிய போய் காய் அரியிறது, ஒல வைக்கிறது, போய் உட்கார்றது அந்த மாரிலாம் பண்ணவே மாட்டேன். உள்ள வந்தேன் அப்படின்னா, ஒல வைப்பேன், காய்கறி கட் பண்ணுவேன், வடிப்பேன், உடனே வந்து காய்கறிய வதக்குவேன், உடனே வந்து அத செஞ்சுட்டு இருக்கும்போதே பொரியலுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இந்த மாரி அப்படியே ஒரு 1 1/2 ஹார்ஸ்க்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு வெளிய வந்துரணும். நான் நான் வெளிய போய் உட்கார்றதெல்லாம் ரொம்பவே ரேரு. ஒரு வேளை இவ வந்து சும்மா அழுதுகிட்டே இருக்கா, கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னா மட்டும் தான் வெளிய போய் உட்காருவேன். இல்ல அப்டின்னா வந்து கிச்சனுக்குள்ளேயே மோஸ்ட்லி நின்னு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிடுவேன். ஒரு பக்கம் ஒல வச்சாச்சு, ஒரு பக்கம் பருப்பும் வெந்துருச்சு. பருப்புக்கு தாளிப்பு போட்டுடலான்னு சொல்லி, சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி தாளிப்பு போட்டேன். ஆ கிள்ளி போட்ட சாம்பார்ல சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்பு போட்டோம்னா ரொம்பவே நல்லாருக்கும். இந்த வாட்டி சூப்பரா இருந்துச்சு. நான் இன்னமும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் மறுநாளும். இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபோன்ல சார்ஜர் இல்ல. சார்ஜர் இல்லாது அப்படிங்கிறதே நான் கவனிக்காமலே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கேன். ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் வீடியோவோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஹவர் கிட்ட இருக்கும். அதெல்லாம் ஷார்ட் பண்ணி தான் இப்போ ஒரு நான் 7 டூ 8 மினிட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ண போறேன். ஒரு 10% ஏறுனதுக்கப்புறம் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே அந்த 10% ஏறுறதுக்குள்ளேயே நான் பீன்ஸ் பொரிச்சுட்டேன், சாம்பார் வச்சுட்டேன், சாதம் வடிச்சுட்டேன். இந்த சாம்பார் போட்டு பாப்பாக்கு குடுத்தா, அவ வந்து காரமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 4 வாய் கூட வாங்கல.
அதுக்கு என்ன பண்றது? அவளுக்குன்னு ஊற வச்ச அரிசிய போட்டு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு, அவளுக்காண்டி காரம் இல்லாம மிளகெல்லாம் போட்டு சாப்பாடு செஞ்சு குடுத்துருந்தேன் தனியா. எங்களுக்காண்டி முட்டை வறுத்திருந்தோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெரும்பாலும் பீன்ஸு, காய்கறி அந்த மாரிலாம் சாப்பிட மாட்டாரு. அதனால அவருக்கு வந்து முட்டை அவிச்சு வறுத்திருந்தேன். நீங்கலாம் முட்டை எப்படி வறுப்பீங்க? எண்ணெய் ஊத்திட்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு, அதுக்கப்புறம் முட்டைய அவிச்சு அதுக்குள்ள போடுவீங்க. அது கொஞ்சம் நேரத்துல அப்படியே நல்லா வெந்து வந்துரும். பட் நான் முட்டை கட் பண்ணி போடுறதுக்குள்ளேயே வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே தீஞ்சு போயிடும். அதனால எனக்கு அப்படி செட் ஆகாது அப்படிங்கிறதுனால, நான் இந்த மாதிரி தான் செய்வேன். முட்டைய முதல்ல போட்டுட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பெல்லாம் அதுக்கப்புறம் போட்டுட்டு செய்வேன். கேம் அவுட் வெரி வெல் அப்படி தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு இது ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாக்கும் வந்து செஞ்சு அவளுக்கு எல்லாமே ஊட்டி விட்டுட்டேன். மணி இதுக்கே வந்துட்டு ஒரு 12:45 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன 1:00 போல என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். பட் அவரு வரவே இல்ல. 1:45, 1:50க்கு தான் வந்தாரு. அப்பதான் கால் பண்ணேன். அப்ப கூட வரல. வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா, எங்க தலைவருக்கு ஹாஃப் டே லீவ். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே வந்து அனிமேஷன் ஒரு 2 எபிசோட் பார்த்தோம். அதுக்குள்ள அப்படி இப்படின்னு சொல்லி மணி 2:45 கிட்ட ஆயிடுச்சு. பாப்பாக்கு வந்து குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து தலைக்கு தண்ணி ஊத்தி விட்டோம். தண்ணி ஊத்துனதுனால பாப்பாக்கு செம்ம தூக்கம். ஏன்னா மேடம் காலையில இருந்து அவங்க தூங்கவே இல்ல. ஒரே ஆட்டமா ஆடிட்டு இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டும் ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் 5 மணிக்கு எழுப்புன்னு சொல்லி போய் படுத்துட்டாரு. எனக்கு தான் தூக்கமே வராதே. பகல்லையும் தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்லயும் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியாம நான் அனிமேஷனு, சீரிஸு, ஃபோனு, இன்ஸ்டாகிராமு, வீடியோ அப்லோட் பண்றது அப்படின்னு சுத்திட்டு கிடக்குறேன் வேற வழி இல்லாம. அவ்வளவுதான். ஹஸ்பண்ட் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே எடுக்கல. ஸோ நான் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த மீ விளாக்ல உங்கள எல்லாம் வந்து சந்திக்கிறேன். பாய்.